ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து நன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்தாலுமே நம்மளுக்கு இன்னைக்கு பாசிட்டிவாக தான் வந்து என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம எக்ஸ்பெரி அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி தான் ஸ்டாடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸும் எடுப்போம். அதே மாதிரி தான் ஆப்ஷன் ப்ரீமியத்துலையும் லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா சிந்தடிக் வச்சர் லெவலாம் 24,238 அப்படின்ற லெவலும், R1 24,383 அப்படின்ற லெவலும், R2 24,440 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். S1 24,105 அப்படின்ற லெவலும், S2 24,049 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது நம்மளுக்கு சிந்தடிக் வச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தடிக் வச்சருக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். நம்ம சிந்தடிக் வச்சருக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தடிக் வச்சருக்கு மேலே இருந்தாங்கன்னா அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க சிந்தடிக் வச்சருக்கு பிலோ தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்ல ஓப்பன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவா தான் மார்க்கெட் என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது மொமெண்டம் கொடுக்குது. சரியா? அது நம்மளுக்கு கரெக்டா ஒரு 10 மணி வரைக்குமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துருக்கு. சரிங்களா? ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா ஒரு 1.5 மணிக்கு மேல நம்மளுக்கு என்ன செய்யறாங்க நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டமா நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்ல. சரிங்களா? நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வந்து இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு எங்கேருந்து ரிவர்சல் வரப்போகுது, எந்தெந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அந்த மீட்டிங் பாயிண்டை வச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஆப்ஷன்லயும் ப்ரீமியம்ல வந்து என்ன செய்யறோம் லெவல்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ அதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து அதோட மேட்ச் பண்ணி வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சரியா? கொஞ்சம் அனலைஸ் வந்து பண்ணுங்க. ப்ரீமியத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,200 அப்படின்றத எடுத்திருந்தோம் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா. சரிங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி அப்படின்றது எடுத்திருக்கேன். கரண்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து எடுக்கல. கரண்ட் வீக்லயே நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைச்சது. சரிங்களா? எப்பவுமே எல்லாரும் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எடுக்கிறீங்களே அப்போ நெக்ஸ்ட் வீக்ல தான் நம்ம ட்ரேடும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அப்படி கிடையாதுங்க. நீங்க அனலைஸ் பண்றதுக்கு தான் என்ன செய்யணும் நெக்ஸ்ட் வீக் வந்து எடுக்க சொல்றேனே தவிர நீங்க ட்ரேட் வந்து எதுலனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. சரிங்களா? எப்பவுமே வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு பிரீமியத்தை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணாதான் ஒரு கரெக்டான டைரக்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ கரண்ட்ல வந்து எக்ஸ்பிரி அப்படின்றது நடக்கு அப்படின்னா நீங்க அந்த கரண்ட் பிரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு என்ன செய்யும் டிகே அப்படின்றது வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களால் வந்து கரெக்டான ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகுதா கீழே வருதா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரியா? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போனாலுமே அதில் கரண்ட் ப்ரீமியம்ல என்ன நடக்கும் அப்படின்னா டிகே அப்படின்றது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பெரி அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியத்தை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேரக்ஷன் வந்து கரெக்டான ஒரு டேரக்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பவுமே வந்து என்ன செய்கிறோம் நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியத்தை வந்து எடுத்து அனலைஸ் அப்படின்றது பண்றோம். நீங்க ட்ரேட் பண்றது எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில என்ன செய்யறாங்க விவேப்க்கு மேல கால் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு விவேப்க்கு கீழே இருக்கிறாங்க. சரிங்களா? காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருந்தது நம்மளுக்கு. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடியமா கூட ஆகல. கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு உள்ள வந்துட்டாங்க. சரிங்களா? ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து மீட்டிங் நடந்தாலுமே இதுல வந்து என்ன செய்யலைங்க புட் ஆப்ஷன் அப்படின்றது டாமினேட் பண்ணி மேல போக முடியல. சரிங்களா? டாமினேட் பண்ணி மேல போக முடியல. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் வந்து கொடுத்துட்டு ரெண்டாவது நம்மளுக்கு விவேப்க்கு மேல வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது வராங்க. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்யுது விவேப்க்கு உள்ள வந்துட்டு அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது ஒரு 1:20க்குலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங் நடக்கும் பொழுதும் இதுலயும் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க புட் ஆப்ஷன் அப்படின்றது டாமினேட் பண்ண முடியல. ஓகேங்களா? புட் ஆப்ஷனால என்ன செய்ய முடியலைங்க டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. நம்மளுக்கு வந்து கீழே தான் இருக்கிறாங்க புட் ஆப்ஷன். இந்த 1:20க்கு மேல தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கால் ஆப்ஷன்ல வந்து கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இப்போ இந்த கால் ஆப்ஷன் வந்து எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? எப்பவுமே நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆவாங்க. அகைன் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆவாங்க. அகைன் நம்மளுக்கு 150 பாயிண்ட் ஐடிஎம் ஆவாங்க. ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் மார்க்கெட் அப்படின்றது மூமெண்டம் அப்படின்றது கொடுக்குது. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா யாரை மீட் பண்ணியிருக்கணுங்க கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கணும் அப்படின்னா 24,200 கால் ஆப்ஷன் 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆனா நம்மளுக்கு 24,300 புட் ஆப்ஷனை வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும் மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பார்ப்போம். ஸோ காலையிலேயே நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு காலையிலேயே வந்து என்ன செஞ்சிருக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு தான் நம்மளுக்கு வந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க.
ரிவர்சல் ஆயிருக்காங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் நம்மளுக்கு உள்ள வந்திருக்காங்க. அகைன் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யுது, டாமினேட் பண்ணி மேல போகுது. என்ன செய்றாங்க, நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செய்றாங்க, கால் ஆப்ஷன் வந்து மேல வந்துடுறாங்க. அப்ப இந்த 50 பாயிண்ட் ஐடிஎம்க்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன ஆகலாங்க, 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு பயணம் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ அப்ப நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா நம்மளுக்கு 24,400 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,400 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்றாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. அப்போ நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க. அந்த 100 பாயிண்ட் ஐடிஎம் அவங்க தக்க வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? அந்த 100 பாயிண்ட் ஐடிஎம் இவங்க தக்க வச்சாங்கன்னா தான் நம்மளுக்கு அடுத்த மூமெண்டம் வந்து கிடைக்கும். சரியா? அப்போ நம்மளுக்கு இந்த 100 பாயிண்ட் ஐட்டம் நம்மளுக்கு தக்க வச்சு மேலே வந்துட்டாங்க. அதை நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே இருந்தாலே தக்க வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்மளுக்கு தக்க வச்சு மேலே வந்து அகைன் நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த கேண்டிலுக்கு மேலே தான் அடுத்தடுத்த கேண்டில் வந்துட்டு இருக்கு. அந்த கேண்டிலுக்கு கீழே வந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், அகைன் நம்மளுக்கு மீட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அடுத்தடுத்த கேண்டிலுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகலாங்க, அடுத்த ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு 150 பாயிண்ட் ஐடிஎம் 200 பாயிண்ட் ஐடிஎம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இப்போ 150 பாயிண்ட் ஐடிஎம்னா 24,500 வந்து மீட் பண்ணணும். அது வந்து மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்குங்களா. அப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 200 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி தான் நம்மளுக்கு வந்து பயணம் பண்றாங்க. சரியா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா நம்மளுக்கு 3:25 வரை தான் இருக்கு. சரியா? ஏன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து வச்சிருக்கோம் மெயின் சார்ட்ல, அதனால 3:25 வரை தான் காட்டுது. இதே இது நீங்க ஃபீச்சரோ இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் சார்ட்லயோ நீங்க இந்த டியூல் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3:35 வரைக்குமே வந்து என்ன செய்யும் உங்களுக்கு டேட்டா அப்படின்றது வந்து வரும். இப்போ நான் காட்டுறேனே, இப்போ ஏதாவது ஃபீச்சர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3:30 வரைக்குமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க டேட்டா அப்படின்றது வந்து இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 200 பாயிண்ட் ஐடிஎம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, போய் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக வந்து கவனிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வருங்க. அதில் நான் வந்து சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து லைவ்ல பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்லா வந்து புரியும் அது. சரியா? யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று எடுத்த லெவல், சரிங்களா, நேற்று எடுத்தது தான் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்தது என்ன அப்படின்னா 165 அண்ட் 115 அப்படின்ற 2 லெவல் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,200 அப்படின்றது தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். சரிங்களா? அதான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, காலையில் மீட்டிங் அப்படின்றது பண்ணுறாங்க. மிட் ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கு. எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 165 அப்படின்ற லெவல் வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து போக முடியல. அங்கேருந்து ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா? ரெண்டாவது மீட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன் வந்து அகைன் நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து வருது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 115 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ரெண்டாவது கிடைக்குது. புட் ஆப்ஷன்ல என்ன செய்யுது, ரிவர்சல் வந்து கிடைக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் மேலே போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்றாங்க, அகைன் நம்மளுக்கு கீழே வந்து மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. பட் ஆனா என்ன செய்யலைங்க, இங்க டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல புட் ஆப்ஷனால. சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு புட் ஆப்ஷனால டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் என்ன செய்றாங்க, மிட் ரேஞ்சுக்கு மேலே வராங்க. இங்க இது நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா R1 அண்ட் R2 வரை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது போயிருக்கு. அதாவது கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிருக்கிறாங்க. இது நீங்க வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து நம்ம என்ன செய்ய முடியுங்க, இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து தெரியும். இந்த லெவல்ஸ் வந்து எதுலலாம் யூஸ் பண்ணலாம், நம்ம இந்த ரேஞ்ச், அதாவது நம்ம இந்த S3 வச்சிருக்கோம் இல்லைங்களா, 47 அப்படின்ற ரேஞ்சில இருந்து 292 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் இருக்கோ எல்லா ஸ்ட்ரைக்குமே நீங்க என்ன செய்ய முடியுங்க, இந்த லெவல்ஸ் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக வந்து ஈஸியாக சிம்பிளா புரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை மட்டுமே வச்சு இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம். மித்தபடி நீங்கள் இந்த லெவல்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் எல்லா ஸ்ட்ரைக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். இந்த இண்டிகேட்டர் தான் நான் வந்து உங்களுக்கு 5 பேருக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, வீக்லி. ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க, கமெண்ட் அப்படின்றது பண்ணிட்டு உங்களோட லைக் அப்படின்றது கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் அப்படின்றத பண்ணிவிடுங்க. சரியா? நம்ம சேனலை. ஸோ அது மட்டும் தான் நீங்கள் பண்ணணும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அது பண்ணாலே போதும். நான் அதுலேருந்து வீக்லி யாரெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் டாப் ரேஞ்சில் வரீங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அந்த வின்னர் யார் அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் அப்படின்றது பண்ணிவிடுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் அப்படின்றது வந்து கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 24,400 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வராங்க. சரிங்களா? இதில் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது.
கால் ஆப்ஷனோடது 103, புட் ஆப்ஷனோடது என்னது இருக்குங்க 122 அப்படின்றது வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து நான் வந்து ஏன் இந்த ஃபியூச்சர் சார்ட் வந்து எடுத்து வச்சு நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு இந்த டைமிங் வந்து வேணுங்க. அதனால தான் நம்ம வந்து எடுத்து வச்சு காமிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:35 வரைக்குமே நம்மளுக்கு என்ன செய்யும் ரன் ஆகும். ஓகேங்களா. இதே இது நீங்க இண்டெக்ஸை வச்சு நீங்க காமிச்சோம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த சேஞ்ச் ஆகும். அந்த க்ளோசிங் பிரைஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இது 3:25 பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த இது வந்து சேஞ்ச் ஆயிடும். இது நான் ஆல்ரெடி வந்து நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நம்மளோட இதுல வந்து சொல்லியிருக்கேன். அந்த டைம் எப்ப சேஞ்ச் பண்ணாங்களோ, அப்ப இருந்தே நான் ரெகுலரா ஒரு 10 வீடியோல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொல்லல. ஸோ இதோட டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இன்னமும் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபியூச்சரை வந்து எடுத்து இந்த லெவல்ஸ் வந்து காமிக்கிறோமே தவிர, மித்தபடி நம்ம இண்டெக்ஸ்ல தான் வந்து என்ன செய்வோம், இந்த லெவல்ஸ் வந்து எடுக்கிற லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இந்த லெவல்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவோங்க. ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இண்டெக்ஸ்லயே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 24,381 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 24,503 அப்படின்ற லெவலும், R2 24,561 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. S1 24,278 அப்படின்ற லெவலும், S2 24,219 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா. இதுல எப்பவுமே நம்ம சொல்றதாங்க R1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 920 ஸ்டாரில் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் லெவல்ஸ் அப்படின்றத மாற்றுவோங்க. அது நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவோம். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிட் ரேஞ்சா வந்து 112 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 171, R2 213, R3 256 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. S1 70, S2 53, S3 35 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா. நம்மளுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தாங்க இருக்க போது. நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ், அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் மட்டும் தான் மாறும். சரிங்களா. ஸ்ட்ரைக் மட்டும் தான் மாறுமே தவிர இந்த லெவல்ஸ் வந்து இதே லெவல்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த லெவல்ஸ் வந்து மாறப்போறது இல்லை. நம்ம சொன்னது தான், எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா. நாளைக்குள்ள மார்க்கெட்ல எப்பவுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும் லெவல்ஸ். நாளைக்கு உண்டான மார்க்கெட்ல வந்து நீங்க எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்ல இந்த 35ல இருந்து இந்த 256 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் இருக்கோ எல்லா ஸ்ட்ரைக்லையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து யூஸ் பண்றதுக்கு பாருங்க. சரியா. ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.